மீனம் ராசி அன்பர்களே, 2026 மே மாதம் எப்படி இருக்குது, அதுவும் குறிப்பாக தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்குது அப்படின்னா 10ஆம் இடத்தை பார்க்கணும். 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்தையே பார்க்கிறார். அதாவது 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்க்குது. அப்போது தொழில் வேலை என்ன ஓடிட்டு இருக்கோ அதை அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுவது இந்த மாதம் சிறப்பு தான். என்ன கொஞ்சம் சனி செவ்வாய் சேர்ந்து உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கிறதுனால டக்குன்னு கோபம் வரும். யாராவது ஏதாவது பேசிட்டாலே டக்குன்னு ஒரு டெம்ப்ட் ஆகக்கூடிய தன்மை, கோபப்படக்கூடிய ஆக்ரோஷத்தை படக்கூடிய தன்மை இருக்குது. அப்போ கோபம் ஆக்ரோஷத்தை பட்டு வேலை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு 7வது சனியில் ஜென்ம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. மனதுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் நடக்கும். நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, அது ஒன்று நடக்கிற மாதிரி இருக்கும். மனதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மையை கொடுத்து கொண்டிருக்கும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு. அதாவது அட்லீஸ்ட் அலைச்சல் திருச்சலாக இருக்கும், டென்ஷனாக இருக்கும், ப்ரெஷராக இருக்கும். எதையாவது நினைத்து கொண்டு ஒன்று தொழில் நினச்சிட்டு இருப்பீங்க, இல்லைன்னா வேலை நினச்சிட்டு இருப்பீங்க, இல்லை குடும்பத்தை நினச்சிட்டு இருப்பீங்க, இல்லை கடன் இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பீங்க, இல்லை ஹெல்த்தை நினச்சிட்டு இருப்பீங்க. எதையாவது நினைத்து கொண்டு வருத்தப்படக்கூடிய அமைப்புகள் இந்த மீனத்துக்கு உண்டு. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மனதில் பாசிட்டிவ் மட்டும் நினைக்கணும். பாசிட்டிவ் நினைச்சிங்கன்னா பாசிட்டிவ் தான், நெகட்டிவ் நினைச்சிங்கன்னா நெகட்டிவ் தான் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போது தொழில் விஷயத்தில் என்ன போய்கொண்டிருக்கிறதோ, என்ன செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ அதை அப்படியே எடுத்துக்குங்க, அகலக்கால் வைக்க வேண்டாம். அதே சமயத்தில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு கூட கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், கோபம் இருக்கும். வேலையை மட்டும் கோபப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு விட்டுறக்கூடாது. அப்படியும் மாறணும் அப்படின்னா இன்னொரு வேலையை அமைச்சிக்கிட்டு தான் மாறணும் அப்படிங்கிறத மீனராசி என்பர்கள் ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். இந்த 7வது சனியில் ஜென்ம சனி காலகட்டத்தில் இன்னும் நல்லா இருக்க போது என்னென்னா, குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்கள் மனசில் இருந்து வந்த அந்த குழப்பங்கள் தடைகள் நீங்கும். இன்னும் நல்லா இருக்க போகிறீங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, அந்த குரு பகவான் உங்கள் ராசிநாதனான குரு பகவான் 5ஆம் இடத்துல வந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உச்ச பலத்தோடு அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்குறார். அப்போது உங்கள் மனதில் இருந்து வந்த கவலைகள் விலக காத்து கொண்டிருக்கிறது. எவ்வளோ பெரிய சங்கடங்கள், எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு சொல்யூஷனுங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். வருத்தப்பட வேண்டாம். இந்த மாதம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு என்ன போய்கொண்டிருக்கிறதோ தொழிலில் வேலை வியாபாரம் அதை அப்படியே ரீட்டைன் பண்ணிக்கிங்க, போதும். பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஒன்றும் வரப்போதில்லை. கோபத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க. அதுவும் கோபம் எப்போ அதிகமாக இருக்கும்னா இந்த மே மாதம் 11 வரைக்கும் தான். அதற்கப்புறம் அந்த செவ்வாய் விலகி விடுகிறார். 2ஆம் இடத்தில் செவ்வாய் போய் அமர்ந்து கொண்டு ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்கார். அப்போ பொருளாதார மேன்மையை தரக்கூடிய அமைப்புங்கிறது கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறத சொல்லுவேன். அப்போ பொருளாதார விஷயத்தில் ஏற்றத்தை கொடுக்கும். அப்போ பொருளாதார விஷயத்தில் 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கும்போது தனம் உங்களுக்கு வரணும் இல்லவா? அப்போ பொருளாதாரம் உங்களுக்கு கிடைக்கணும் இல்லவா? அப்போ பொருளாதாரம் கிடைக்கணும்னா தொழிலே வேலையில் வியாபாரத்தில் உங்களுக்கு இருக்கணுங்கிறதான அமைப்பு. ஸோ அந்த வகையில் நல்லபடியாகத்தான் இருக்க போகிறது. அதே சமயத்தில் 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் பகவான். அந்த புதன் பகவான் 2ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு சூரியனோட சேர்ந்து, சூரியன் அங்கே உச்ச பலத்தோட வலிமையாக இருக்குது. அப்போ அதிகார பேச்சுங்கிறது இருக்கும், அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும், தலைமை பண்பு இருக்கும், சூரியனை போல பேசக்கூடிய தன்மை இருக்கும். அரசாங்க வேலையில் ஒரு சிலருக்கு இருப்பீங்க. அரசாங்க வேலையில் இருக்கின்றவர்கள் கோபப்படக்கூடாது, ஆக்ரோஷப்படக்கூடாது. இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஏதாவது ஒரு டெம்ப்டை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் மீனத்துக்கு உண்டு. உங்களை டென்ஷன் ஆக்கணும், இதுதான். ஸோ அதனால் நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாம் என்பதை இந்த இடத்துல ஆழமாக பதிவிடுகிறேன். 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோடு உட்கார்ந்துருக்கார். 3ஆம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்குது, முயற்சி ஸ்தானாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ மனசை விட வேண்டாம், ஸ்ட்ராங்காக செயல்படுங்கன்னு சொல்ல வரேன். மனதை கீழ்நிலைக்கு செல்ல வேண்டாம், மனதை பாசிட்டிவாக வைத்து கொள்ளுங்கள். எல்லா விஷயத்திலும் மனதை பாசிட்டிவாக வைத்துட்டீங்கன்னாலே உங்களுக்கு எந்த பாதிப்பும் இந்த மீனத்துக்கு ஏற்படுத்த போவதில்லை. ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, சயின்டிஃபிக்காக சொல்லணுன்னா கூட சந்திரன் மீனராசினா சந்திரன் மீனத்திலுக்கு வர்றார், அங்கே சனி உட்கார்ந்துருக்கார். அப்போது ஒளி கிரகத்தின் மேலே ஒரு இருட்டு கிரகம் இருக்கும்போது உங்கள் மனதை மறைக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அப்போ மனதை ஒரு மறைக்கிறது,
ஒரு மனது அப்படிங்கிற ஒரு ஒளி, ஒரு ஸ்ட்ராங்கு, அந்த மனம் உடல் அதன் மேலே ஒரு இருட்டு கிரகம் இருக்கும்போது விரயமாகுதுன்னு அர்த்தம். அந்த ஒளி நல்ல வெளியில் படுவதில்லைன்னு அர்த்தம். அப்போ ஆக்டிவேட் பண்ணணும். அப்போ மனசை நல்லா வச்சுக்கிட்டாலே எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்க காத்து கொண்டிருக்கிறது. குழந்தைகள் நலன் எப்படி சார் இருக்கும்? குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். குழந்தை பற்றி கவலை இருந்தவர்களுக்கெல்லாம் அந்த கவலைகள் விலக காத்து கொண்டிருக்கிறது. குழந்தை நினச்சி நீங்கள் என்னென்ன கஷ்டங்கள், என்ன கவலைப்பட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் இப்போ சரியாக போகிறது. படிப்பை நினச்சி கஷ்டப்பட்டுருந்தீங்களா, அது சரியாக போகிறது. அடுத்தது, அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா, அதுவும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா 5ஆம் இடத்தில் குரு பகவான் அமரப்போகிறார், உச்சபலம் பெறப்போகிறார். அப்போ குழந்தை இல்லாத மீனராசி அன்பர்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க போகுது. குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது என்கின்ற மன மகிழ்ச்சி சந்தோஷத்துடன் இருங்க. ஸோ இந்த மாத இறுதியிலிருந்து அதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக தென்படுகிறது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை சச்சரவுக்கு மட்டும் போகாதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ தான் என்றைக்கோ பேசின இதை இப்போ பேசுனீங்கன்னா அது பெருசாக்கி விடும், ஈகோவை வளர்த்து விட்டுரும். ஸோ அதை கண்டிப்பாக கூடவே கூடாது. அன்னோனியம் அப்படிங்கிறத கண்டிப்பாக கடைபிடிக்கணும், விட்டு கொடுக்கணும். கணவன் மனைவி, மனைவி கணவன், அதாவது ஒரு ஈர்ப்பு, ஒரு பாசம் என்பது இந்த காலகட்டம் தான் கண்டிப்பாக வேண்டும் அப்படிங்கிறத சொல்ல வரேன். 9ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்க போகிறார், ஸ்ட்ராங்காக போகிறார். 9 ஸ்ட்ராங்கு. அப்போ பாக்கியம் ஸ்ட்ராங்காக போகிறதுன்னு அர்த்தம். எந்த பாக்கியத்தை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த பாக்கியம் ஒன்று உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. ஒரு நல்ல விஷயம் ஒன்று உங்களுக்கு கிடைக்கிறது, அதனால் மனதில் சந்தோஷம் கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாம். அப்போ ஒரு விஷயம் உங்கள் ஆழ் மனதில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் செயல்பட காத்து கொண்டிருக்கிறது. சார், வீடு வண்டி வாகனங்கள் வாங்கலாமா இந்த காலகட்டத்தில்? தாராளமாக வாங்கலாம், வாங்குவதற்கு எந்த தடை இல்லை. ஆனால் என்ன, இடத்த வாங்கினாலும் நிலத்தை வாங்கினாலும் டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்கா, ஏதாவது வில்லங்கம் இருக்காங்கிறத 100% செக் பண்ணணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் அது மறைச்சி எதையாவது ஒன்று பண்ணிடும். அதெல்லாம் பார்க்காது, வில்லங்கத்தை இருக்குதா இல்லையா, அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. அதனால் 100% செக் பண்ணி வாங்கணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த மீனராசி அன்பர்கள். சார், வெளியூர் வெளி மாநிலம் அந்நிய தேசம் போகலாம் அப்படின்னு மனசு ஆசைப்படுறது, வெளிநாட்டில் போகணும், வெளி மாநிலத்தை போய் வேலை பார்க்கணும், தாராளமாக செல்லலாம். என ராகு 12இல் இருக்கிறது. அப்போது வெளியூர் வெளி மாநிலம் அந்நிய தேசத்துக்கு சென்று வரக்கூடிய தன்மை, அல்லது குடும்பத்தை விட்டு பிரிந்து வேலை பார்க்கக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே இருக்கிறது. அப்போது அப்படி என்ன அர்த்தம்? நீங்கள் வெளியூர் போகலாம், குடும்பத்தை விட்டு வெளியூரில் போய் பிழைக்கக்கூடிய அல்லது வேலை பார்க்கக்கூடிய தன்மைகள் இருக்கிறது இந்த மீனராசி அன்பர்களுக்கு. சார், லாபம் கிடைக்குமா? உங்கள் முயற்சியால் லாபம். லாபாதிபதியாகி சனி பகவான் உங்கள் ராசிலேயே உட்கார்ந்துருக்கார். அப்போ சனியும் குருவும் கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த மே மாத இறுதியிலிருந்து லாபத்தை எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் எந்த வேலையில் இருக்கிறீங்களோ, எந்த தொழில் இருக்கிறீங்களோ, எந்த வியாபாரத்தில் இருக்கிறீங்களோ, கண்டிப்பாக இந்த மாதத்தினுடைய இறுதியிலிருந்து உங்கள் பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய, லாபத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா சனி குரு கனெக்ட் ஆகுது. சனிங்கிறது காலச்சக்கரத்தினுடைய 10வது இடம், குருங்கிறது காலச்சக்கரத்துக்கு 9. அப்போ 9, 10 கனெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அதே சமயத்தில் இங்கே உங்கள் மீனத்துக்கு பார்த்தீங்கன்னா சனிங்கிறது லாபாதிபதியும் அவரே, குருங்கிறது 10ஆம் அதிபதி, 10, 11 கனெக்ட் ஆகுது. அப்போ கண்டிப்பாக தொழில், வேலை, வியாபாரத்தில் லாபத்தை அனுபவிக்கக்கூடிய நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு. மனம் மட்டும் குழம்பிக் கொண்டிருக்கும், மனதை மட்டும் பாசிட்டிவ் ஆக்குங்க. மீனத்துக்கு எந்த நெகட்டிவும் கிடையாது. அப்போது ஏற்றத்தையும் உயர்வை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த மே மாதம். இன்னும் ஒரு துல்லிய பலன் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்,
ஒரு பர்சனல் ரீடிங்ஸ் எடுத்துக்கணும், ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.